நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ளவரே, எங்களை நேசிக்கிறவரே, இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த வேளையில கூட கர்த்தாவே ஜூம் மீட்டில் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை தெய்வ பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறேன். தெய்வ நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தராமே கேட்கிற செவிகளை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில யோபு 20ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த 20ஆம் அதிகாரத்துல நாகமத்தின் சோப்பாரை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இதனுடைய இந்த 20ஆம் அதிகாரத்த தலைப்பு என்ன அப்படின்னா, துன்மார்கருக்கு வரும் விளைவு என்ன என்று சோப்பார் என்ன பண்றாரு, சுட்டி காட்டுகிறார். துன்மார்கருக்கு என்ன விளைவு வரும் அப்படின்னு சோப்பார் சுட்டி காட்டுகிறார். இந்த சோப்பாரை பற்றி நாம் பார்க்கும்போது, இந்த சோப்பாரில் முதல் சுற்று, 2ஆம் சுற்று இப்படி எல்லாம் வரும். இந்த சோப்பார் அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் ஒரு சிறு பறவை அல்லது பறவை ஒலி, இதெல்லாம் நம்ம இதுக்கு பொருள் உண்டு. இவருடைய ஊர் நாகமாத். சிரியாவிலோ அல்லது வட அரேபியாவிலோ உள்ள ஒரு பகுதியில இது இருந்திருக்கலாம் அப்படின்னு வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இவர் ஒரு பெரிய பணக்காரனாக இருந்திருக்கிறார், ஒரு செல்வந்தனாக இந்த சோப்பார் இருந்திருக்காருன்னு சொல்லி நமக்கு வேதத்தின் மூலம் தெளிவு செய்கிறது. ஒருவேளை பிற இருவரையும், அதான் இவருக்கு முன்னால் வந்த 2 பேரை விட வயதுல ரொம்ப குறைந்தவராக இவர் காணப்படுகிறார். மூன்றாவதாக பேசியவரும் இவர் தான். 2 பேர் இவருக்கு முன்னாடி பேசிட்டாங்க, இவர் 3ஆவது ஆளு. இவரு சுருக்கமாக பேசியிருக்கிறார். மற்ற இருவரை விட கடுமையாக பேசியிருக்கார் அந்த சோப்பார். வயதுல சின்னவர். இவர் அது பேச்சு அல்லது உரைய அதிகாரம் 11 அல்லது 20 நம்ம பார்க்க முடியும். 11ஆம் அதிகாரத்தில் இவர் வர்றார். சில பேர் சொல்றாங்க 21ஆம் அதிகாரத்தில் கூட இவர் 13, 23 பகுதிகள் கூட இவர் வர்றாரு. இவர் உரையின் பகுதிகளே அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அதனால அதாவது தேவனுடைய ஞானம் பற்றிய இவரது கூற்றின் இந்த துணியை பவுல் கடிதங்களை நாம் தரிசிக்க முடியும். தேவனுடைய ஞானம் அதை பற்றி புதிய ஏற்பாட்டுல பவுல் கூட சொல்லியிருக்கிறார். ரோமர்ல 33, 35 சொல்லப்பட்டு இருக்கிறது. உள்ளத்தின் ஆழத்தில் அவரை தேடி திறந்த உள்ளத்தோடு அவரை அழைத்தால் அவர் தன்னை வெளிப்படுத்துவார் அப்படின்னு. அப்படியே பாத்தீங்கன்னா இந்த சோப்பார் கூறிய அந்த சொற்களின்படி நடக்கிறது என்பதை வரலாறு நமக்கு காட்டுகிறது. சோப்பார் சில வார்த்தைகளை பேசுறாரு, நம்ம பார்க்கிறோம். இதுல ஒரு முக்கியமான வசனம் உண்டு. யோபு 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அங்க சில சம்பவம் போட்டிருக்கோம். நான் வாசிக்கிறேன். அவன் எலும்புகள் அவனுடைய வால வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோடு கூட மண்ணிலே படுத்துக் கொள்ளும் அப்படின்னு போட்டிருக்கு. அவன் எலும்புகள் அவனுடைய வால வயதின் பாவங்களால் நிறைந்திருந்து அவனோடு கூட மண்ணிலே படுத்துக் கொள்ளும். இதே அதிகாரம் அப்படி அந்த வசனத்தை நம்ம எசேக்கியேல் நம்ம பார்த்தோம்னா எசேக்கியேலும் இதே போட்டிருக்கோம்.
எசேக்கியேல் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல நம்ம பார்க்கலாம். ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே பராக்கிரமசாலிகளுக்கு இடியுண்டாக்குறவர்களாக இருந்தும் அவர்கள் விருத்த சேனம் இல்லாதவர்களாய் விழுந்து தங்கள் யுத்த ஆயுதங்களுடைய பாதாளத்தில் இறங்கின பராக்கிரமசாலிகளோடு இவர்கள் கிடப்பதில்லை. அவர்கள் தங்கள் பட்டயங்களை தங்கள் தலையின் கீழே வைத்தார்கள், ஆனாலும் அவர்களுடைய அக்கிரமம் தங்கள் எலும்புகளின் மேல் இருக்கும் அப்படின்னு எசேக்கியேல் சொல்லப்பட்டது. அருமையானவர்களே, இந்த உடலின் பாகங்கள் அழுகி போனாலும் பாவம் என்ன பண்ணுமா, எலும்புகளோட ஒட்டி இருக்குமா. நல்ல வசனம். உடலின் பாகங்கள் அழிந்து போனாலும் அழுகி போனாலும் பாவம் எலும்போடு இருக்கும். அதன் விளைவுகளுக்கு தப்ப வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் மட்டுமே அதை கழுவ முடியும். ஏன்னா துன்மார்களை பற்றி சொல்லப்படுகிறீங்க. துன்மார்க்கம் அழிந்து போகாதபடிக்கு அவனுக்கு சில வார்த்தைகளை சொல்லணும். ஒருவேளை அவன் பாவம் பண்ணிட்டான் அப்படின்னா அதற்கு பரிகாரம் இயேசு கிறிஸ்து ரத்தம் மட்டுமே. அது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் பார்க்க முடியும். அதாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்னு. யாரும் சீக்கிரம் வரமாட்டாங்க பையன். சகோதரரோடு ஐக்கியம் கொண்டிருப்பதற்கு நிபந்தனை உண்டு. நாம் இப்ப இவங்கெல்லாம் சகோதரர் மாதிரி பேசுறாங்க. இந்த இடத்துல 2வது பேசுற 3வது இவர் பேசுறாரு. சகோதரரோடு ஐக்கியம் கொண்டிருப்பதற்கு நிபந்தனை நாம் ஒளியில் இருப்பதாகும். சகோதரோட ஐக்கியம் வேணும். ஒரு சகோதரரை கட்டுப்பட்டு அவனை பற்றி ஏய்க்கிறது, அவன் மேல நிறைய குறைகளை சொல்வதை விட அவங்களோடு ஐக்கியம் கொள்ளணும். அப்படி நம்ம ஐக்கியம் கொள்ளுமா நாம் ஒளியில் இருப்பதாகும். அவ்வாறு ஐக்கியத்தில் இருந்தால் பாவத்திலிருந்து சுத்திகரிப்பு நமக்கு கிடைக்கும். ஐக்கியம் தேவை. ஐக்கியம் தான் மிக மிக முக்கியம். அப்போ இந்த ஒளி என்பது என்ன அப்படின்னா, இது தூய்மையை பற்றி நமக்கு விளக்குறது ஒளி. பரிசுத்தத்தை பற்றி இது சொல்லுகிறது. நீதியை பற்றி இது நமக்கு கூறுகிறது. உண்மை, நற்பண்புகள் ஆகியவற்றை பற்றி இது நமக்கு விளக்கம் தருகிறது. சரி, இந்த சோப்பார் யோபு வாயடக்க செய்ய முடியும் அப்படின்னு வீர முழக்கமிடுகிறார். இவர் களத்தில் இறங்குகிறார். யோபுக்கு நல்ல வார்த்தைகளை கூறுவார் நினைச்சா இவர் என்ன பண்றாரு, யோபு வாயடக்க செய்ய முடியும் என்று வீர முழக்கத்தோடு வீர வார்த்தைகளை பேசுறார். அதுல நம்ம 20ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா அங்க சில சம போட்டுக்கு என்ன பேசுறாரு அப்படி என்பது நான் படிக்கிறேன். யோபு 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்முடைய வீம்பு வார்த்தைகளுக்கு மனுஷர் மௌனமாயிருப்பார்களோ? நீர் பரியாசம் பண்ணும்போது ஒருவரும் உம்மை வெட்கப்படுத்த வேண்டாமோ? யோபு வாயடிக்க இந்த வசனத்தை பேசுறாரு. அப்போ இந்த அவருடைய பேர்லயே ஒரு சிறு பறவை அப்படின்னு சொல்லப்பட்டுகிறது. மெல்லிய நாதத்தை கொண்டிருந்தாலும் மெல்லிய நாதம் அவன் பேச்சு எப்படி இருக்குமா, இடி முடுக்கத்தை போல இருக்குமா. சில பேர் ஒல்லியா இருப்பாங்க, அருமையானங்கள மெல்லிய காணப்படுவாங்க. வார்த்தையை பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி ஸ்பீக்கரும் தேவையில்லை. ஒருவேளை அப்படி இவர் இருந்திருக்கலாம். இவரு சிறு பறவை வெள்ளிய நாதமா இருந்தாலும் பேச்சு வந்து இடி முடுக்கமா இருந்துச்சான். அவருடைய வாதங்கள் எப்படி இருந்துச்சான், சட்டத்தை சார்ந்தவர்களாக இருந்ததான் இந்த சோப்பனுடைய வார்த்தைகள். அப்புறம் இவர் சொன்னார் பாருங்க யோபை பற்றி, வாய்ச்சாலைகள்
வீம்பு வார்த்தைகளை பேசுபவன். இப்படியெல்லாம் என்ன பண்றான்? யோபுவை கூற துணிகிறான் இந்த சோப்பார். யோபை பற்றி குறை சொல்லுகிறார் சோப்பாரம் பார்க்கிறோம். துன்மார்கரான யோபு தமது மலத்தை போல அழிந்து போவார் அப்படின்னு மிரட்டுறாராம். துன்மார்கரான யோபு தமது மலத்தை போல அழிந்து போவான் என்று மிரட்டினாராம். இது யோபு 20:7 நாம் பார்க்க முடியும். 20:7 என்ன போட்டப்பட்டதுன்னா, அவன் தன் மலத்தை போல என்றைக்கும் அழிந்து போவான், அவனை கண்டவர்கள் அவன் இங்கேயே என்பார்கள். அப்போ இப்படி மிரட்டுறான். அந்த துன்மார்கான யோபு தம்ம மலத்தை போல அழிந்து போனது மிரட்டினார் என்ற பேரும் சொல்லுது. ஆனால் யோபு என்ன சொல்றது? உங்கள் நேரமே மனம் என்பதை போல பேசினார். ஏன்பா, நீங்க தான் நேனமுறையாக பேசுறீங்களே, உங்கள் ஞானமே மனம். திருப்பி அடிக்கிறார். அந்த ஞானம் அவருடன் சாகும் அப்படின்னு திருப்பி யோபு சொல்லுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ சொந்த நேரத்தில் உருவான அவரது ஞான சட்ட கொள்கை நீதியை பற்றி அழுத்தமாக கூறினாலும் யோபு நிலைக்கு சற்று அது பொருத்தமாக இருக்கவில்லை. தேவனால் கண்டிக்கப்பட்டார். இவருக்கு தான் அந்த ஞானம், உனக்கு தான் அந்த ஞானம் இருக்குமா? சில பேர் ஞானமா பேசுவாங்க, எனக்கு தான் அந்த ஞானம், மற்றவங்க பேசுறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவர் சொல்றதுதான் சட்டம், அவர் சொல்றதுதான் ஞானம், அவருக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. அது போல யோபை பற்றி சொல்றாரு. அத யோபு திரும்பி சொல்றாரு, ஏன்பா நீ ஞானமா பேசுற, உங்க ஞானம் தான் அந்த மலம் அப்படி பேசிட்டு அந்த ஞானம் அவருடனே சாகும் அப்படின்னு யோபு திருப்பி சொல்றாரு. அது சொந்த ஞானத்திலிருந்து உருவானது. அவங்க பேசுறதெல்லாம் அவங்க சொந்தத்திலிருந்து பேசுறாங்கன்னு யோபு சொல்றாரு. அது நீங்க பார்த்தீங்கன்னா 42:7-8 பார்க்கலாம். இந்த யோபின் 3 நண்பர்களும் பேசியதுல தவறுகள் உண்டு அப்படின்னு ஆண்டவர் கர்த்தர் சொல்லுகிறார். எப்பா, நீங்க 3 பேரும் 3 நண்பர்கள் பேசியத தவறா பேசுனீங்க அப்படின்னு கர்த்தர் கூறுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த மறுபடியும் இதை நம்ம பார்த்தோம்னா சோப்பாரை பற்றி, இந்த சோப்பார் என்ன சொல்றாரு? யோபு ஒரு சுயநீதி, பிடிவாதக்காரன், கொடூரமாகவன் இப்படின்னு குற்றச்சாட்டுகிறதை நம்ம பார்க்கிறோம். சுயநீதிக்காரன், பிடிவாதக்காரன், கொடூரமானக்காரன் என்று குற்றம் சாட்டுகிற ஒரு சோப்பாரை நாம் பார்க்கிறோம். அவன் பட்ட துன்பங்களை பார்க்கிலும் அதிகமாக பாடப்படுறதுக்கு அவன் தகுதியானவன். அவன் சொல்றான் பாருங்க, அவன் பட்ட பாடுகிறதே அது அவனுக்கு தகுதிதான். யோபு பாவத்திலிருந்து திரும்பினால் அவருடைய துன்பங்களுக்கு உடனடியாக விலகி பாதுகாப்பு கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். திரும்ப இப்படி சொல்றான். இந்த சோப்பாரின் பேச்சுவார்த்தை ஒரு மோசமான தவறு உள்ள அடங்கி இருக்கிறது வேற நமக்கு சொல்லுது. அவர் பேசும்போது, சிலர் பேசும்போது நல்லா பேசுவாங்க, ஆனா வார்த்தைகள்ல குத்தமுள்ள வார்த்தை இருக்கும். தயவுசெய்து வேதம் சொல்லுது, பிறரை தவறாக எண்ணுவதும் பிறரை தவறாக பேசுவதும் தகாதவன். இவதான் ஞானம் உள்ளவன், இவதான் எல்லாம் தெரிய போல பேசுறான் இந்த சோப்பார். நாம பிறரை தவறாக எண்ணக்கூடாது, பிறரை பற்றி தவறாக பேசக்கூடாது. அதெல்லாம் தகாத காரியங்கள். வேதத்தை நம்ம நிறைய கற்றுக்கொள்ளுகிறோம். நமது அறிவுரைகள் தேவ பிரமாணத்தை அடிப்படையாக்கி தேவ ஆலோசனைக்கேற்ப நம்ம என்ன பண்ணோம்? பேசணும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம சொல்றேன், லைஃப் அப்ளிகேஷன் வரும்போது நாம் பேசும்போது கூட நமது ஒரு அறிவுரைகள் தேவ பிரமாணத்தை அடிப்படையாக கொண்டே நம்ம பேசணும். நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள், போதகர்கள், விசுவாசிகள்,
ரட்சிக்கப்பட்டவர்கள் நாம பேசும்போது கூட இப்படி பேசாம இனிமையான வார்த்தையில நம்ம பேசணும். ஒருத்த கெட்டு போயிட்டா அவனே குற்றச்சாட்டி, இவன் சரியில்லை, என்ன பாவம் பண்ணிட்டானோ, இந்த வியாதி இவனுக்கு வந்துடுச்சு, இவன் என்ன செஞ்சானோ, இவன் கொடூரமானவன், அவனுக்கு வந்தது கரெக்டு தான், அப்படிதான் யோபு குற்றம் சாட்டுறாங்க. இந்த மாதிரி செய்து தவறு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதயமற்ற சட்ட பேச்சு. இதயமற்ற சட்ட பேச்சுன்னு வேற சொல்லுது. அதை உடைக்கவே தவிர ஆற்ற பயன்படாது. மற்றவங்களை நம்ம ஆற்றணும். நொந்து போயிடுறவங்களே நம்ம என்ன பண்ணோம்? ஆற்றணும். இனிமையான வார்த்தை பேசணும். அவர்கள் காயப்பட்ட அந்த இதயத்தை நம்ம என்ன பண்ணோம்? சரி பண்ணணும். நாம் நியாயமான சட்ட அறிஞர்களா அல்ல, கருணை ஆலயங்களாக நம்ம மாறணும். இந்த சட்டம் இருக்கிற சட்டம் தண்டிக்கவே அது அதிகமாக உதவும். பக்குவமான அறிவுரைகள் ஒருத்தர் திருத்தம். ஒரு மனுஷன் கெட்டுட்டான்னா நொந்து போன உள்ளத்தை மறுபடியும் நொந்து போக வைக்க கூடாது. அவனுக்கு ஆறுதல் சொன்னோம். நீ நல்லாயிடுவே, நீ சுகமாயிடுவே அப்படி சொல்லாம, நீ என்ன பாவம் செஞ்சிட்டியோ, நீ என்ன அக்கிரமம் பண்ணியோ, அது அதனால நீ அனுபவிக்க வேண்டியதான் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப நல்லது இல்லை. அப்போ சோப்பார் இப்படியெல்லாம் சொல்றார். இந்த சோப்பாரின் பேச்சு வார்த்தையில மோசமான தவறுகள் அடங்கி இருக்கிறது. மோசமான தவறு பைபிள்ல. ஆனா நம்ம கடைசியா பார்க்கிறோம், தேவன் தீயோரை தண்டிக்கிறார். அந்த சமயம் ஒட்டு ஊத்தணும். தேவன் தீயவரை தண்டிக்கிறார். அவர் கையில இருக்குது. தப்பு பண்ணியிருந்தாலும் தவறு பண்ணியிருந்தாலும் தேவன் கையில ஒப்பு கொடுக்கும் போது அவர் என்ன பண்றார்? அதுக்கு தண்டனை கொடுக்கிறார். அதை விட்டு போட்டு நீ என்னப்பா பண்ணியோ, நீ என்ன தப்பு பண்ணியோ, நீ என்னென்ன செஞ்சியோ, நீ இதை அனுபவிக்க வேண்டியதுதான், கண்டிப்பா நீ அனுபவிக்கணும். அந்த வார்த்தைகளை நம்ம சொல்லாதபடிக்கு தகுந்த வார்த்தைகளை நம்ம சொல்றோம். இந்த சோப்பாருடைய காரியத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிற காரியங்கள், தேவன் என்ன பண்ணாரோ தீயோரை தண்டிக்கிறார். ஒரு தப்பு பண்ணி ஆண்டவர் தண்டிக்கிறார். அப்போ தேவன் தீயோரை தண்டிக்கிறார் என கூறுவதால் யோபுக்கு ஒரு சாதகமாக அவரது நண்பர்கள் பேசுவதாக யோபு எண்ணினார். பரவாயில்ல, நம்முடைய நண்பர்களுக்கு சாதகமாக பேசுறாரு அப்படின்னு அவர் எண்ணினாராம். ஆனா கர்த்தர் உங்களையும் நியாயத்துக்கு உட்படுத்துவார் அப்படின்னு யோபு திருப்பி அடிக்கிறார் ஒரு அடி. உங்களையும் கர்த்தர் நியாயத்துக்கு உட்படுத்துவார். ஏதோ நியாயமா பேசுறாங்க நண்பர்கள் அவர் நினைச்சிட்டாரு. ஆனா அவன் பேச்சு வார்த்தையில சரியில்லை. திருப்பி அதை யோபு கூறுகிறதை பார்க்கிறோம். உங்களையும் நியாயத்திற்கு உட்படுத்துவார் ஆண்டவர் அப்படின்னு. அதாவது நம்ம 10ஆம் வசனத்தை பார்க்கும்போது வருஷத்துல அவன் பிள்ளைகள் எளிமையானவர்களின் சகாயத்தை தேடுவார்கள். அவன் படித்ததை அவன் கைகளே திரும்ப கொடுக்க வேண்டியதாயிருக்கும். துன்மார்கள், அதாவது ஏழைகளை வஞ்சித்து அநீதி செய்து தீய வழியில நடப்பவர்களை இந்த வசனம் என்ன பண்ணுது? நமக்கு தெளிவுபடுத்துகிறது. துன்மார்கள் இவ்வாறு செய்பவர்கள் தங்கள் பிள்ளைகளையும் தண்டனைக்கு உட்படுத்துவதோடு தங்கள் பாவங்களுக்கான பலனை பிள்ளைகளுக்கு அனுபவிக்கும்படி அவங்க என்ன பண்றாங்க? அந்த பிள்ளைகளுக்கு விட்டு செல்கிறார்கள். அதாவது ஏழைகளை வஞ்சித்து அநீதி செய்து தீய வழியில் நடப்பவர்களை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. சில துன்மார்கள் தாயின் தகப்பனம் செய்கிற தவறுகள், பாவங்கள், அந்த பாவங்களும் தவறுகளும் பிள்ளைகளுக்கு விட்டு வைத்து போறாங்க. பிள்ளைகளை அனுபவிக்கும்படி அதை விட்டு செல்கின்றார்.
இது யோபு நம்ம பார்த்தோம்னா 5ஆம் அதிகாரம் 3-5 யோபு 31 அதிகாரம் 16-23, ஆமோஸ் 2 அதிகாரம் 6-8, 8 அதிகாரம் 4-8 இந்த வசனங்களிலே பார்க்க முடியும். அப்போ ஒரு தாயும் தகப்பனும் தம் பிள்ளைகளுக்கு என்னத்தை சம்பாதித்து வைத்து போகிறோம்? நல்லதையா கெட்டதையா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் பிள்ளைகளுக்கு என்ன வைத்திருக்கிறோம்னா, நம்முடைய பெரிய பொக்கிஷமே வேதம், தேவன், ஆண்டவரை கொடுத்துட்டு போறோம், பைபிளை கொடுத்துட்டு போறோம். அதை படிக்கும் போது நமக்கு நிறைய ஞானங்களை தெரிந்து கொள்வோம். உலகத்துல நிறைய சமாளிச்சு வச்சிடலாம், நிறைய பொருள் சேர்த்து வச்சிடலாம், அது ஒரு நாளைக்கு அழிந்து போகும். அதே வேதத்தை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்து இந்த வேதத்தை படிங்கடான்னு சொன்னா, நம் பிள்ளைகள் இதன் மூலமாக நிறைய காரியங்களை என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சுக்குவாங்க, அதுல ஞானத்தை கண்டுபிடிப்பாங்க. இவ்வளவு இருக்குதா, இது ஒரு பெரிய பொக்கிஷம். அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன வைத்து விட்டு போகிறோம்? ஒரு துன்மார்க்கம் என்ன வச்சுட்டு போறான்? அவன் செய்த தவறுகள், பாவங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு போறான். சில தகப்பன்மார்கள் கடனை வச்சுட்டு போயிடுவான். கடனை வச்சுட்டு இருக்கிற காலத்தில் நல்லா குளிச்சு ஆடி போட்டு கடனை வச்சுட்டு போயிடுவான். அதை மகன் தீர்க்க முடியாத வேதனைப்படுவான். ஒரு தாயும் தகப்பனும் எப்படி இருக்கணும், அதையும் இதை விளைக்காட்டுது. அப்போ பாவம் என்ன பண்ணுமா, இந்த துன்மாருடைய பாவம் தொடக்கத்திலே இனிமையா இருக்குமா, அது சுவையை கொடுப்பது போல இருக்குமா, சீக்கிரமாக கசப்பாக மாறிவிடும். முடிவிலே அது நம் உள்ளத்தை கெடுத்து அது ஒரு நச்சாக, விஷமாக மாறிவிடும். பாவத்தை பற்றி சொல்லு. பாவம் தொடக்கத்தில் இனிமையா இருந்தாலும், அது சுவையை கொடுத்தாலும், அது சீக்கிரமாய் கசப்பாக மாறி முடிவிலே நம் உள்ளத்தை கெடுத்து நச்சாக மாறிவிடுது. இந்த சப்ஜெக்ட் எல்லாம் பாக்குறோம். இதுல எங்கடா இல்லைன்னு சொல்லக்கூடாது, இல்ல ஆழமா படிக்கும் போது இதுல இருக்கும். அப்புறம் அந்த 20-15 கடைசியா பார்த்தலாம், தேனும் நெய்யும் ஓடும் வாய்க்கால்களையும் ஆறுகளையும் அவன் காண்பதில்லை. யாரு? இந்த பொல்லாதவன். இது இஸ்ரவேலுக்கு கர்த்தர் வாக்களித்த கானான் நாட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த 15 வசனம். இந்த வசனத்தின் எதிர்மறை பொருள் என்ன அப்படின்னா, இஸ்ரவேலின் பாவத்தையும் அதன் விளைவாக வந்த சிறையிருப்பையும் குறிக்கிறதை பிரதிபலிக்கிறத நாம் பார்க்க முடியும். அப்போ இதுல டோட்டலா நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு துன்மார்கனுக்கு ஒரு விளைவை பற்றி இந்த சோப்பார் சுட்டி காட்டுகிறார். இது யோபுவுக்கு சொல்றாரு. யோபு மறு உத்தரவு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. 3 நண்பர்களும் நீங்க சரியா பேசல என்கிட்ட, ஆண்டவரே அவங்க சொல்றாரு, நீங்க 3 பேரும் என் மகனாகிய யோபுவோடு தாசனாக நீங்க சரியா பேசல, வார்த்தைகள் சரியில்லை, உங்களுடைய வார்த்தைகள் சரியில்லை என்பது ஆண்டவரே திருப்பி சொல்றாரு. யோபும் அந்த சோப்பார் சொல்லுவதற்கு திருப்பி சொல்றாரு, நீங்க தான் நீதிமான்களா அப்படி என்பதை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ தீயோருக்கு என்னென்ன வரும் என்பதை இதுல நாம் பார்க்கிறோம். தேவன் தீயோரை தண்டிப்பார் அப்படின்னு சொல்லி இதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சோப்பார் கூறிய அந்த வார்த்தைகளின்படி நடக்கிறது என்பது வரலாறு காட்டுகிறது. அவன் சொல்றான், ஆனா கண்டிப்பா இது வரலாறு என்ன சொல்லுதுன்னா, அப்படி நடக்கும் அப்படி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் என்னத்தை தெரிஞ்சுக்கிறோம் இருந்து அப்படின்னு சொன்னா, மற்றவர்களை நாம் குறை கூறாதபடிக்கு மற்றவர்கள் நல்ல வார்த்தைகளை, இனிமையான வார்த்தைகளை, சாதகமாகத்தை அவர்கள் பேசி அவரை குணப்படுத்த முடியுமே தவிர அவர்களை குறை சொல்லக்கூடாது. ஒரு சோப்பார் அப்படிதான் சொன்னார். அதே போல இல்லாம நம்முடைய வாழ்க்கையில நாம் இனிமையான வார்த்தைகளை பேசுவோம், நல்ல வார்த்தைகளை பேசுவோம், கர்த்தருக்கு உகந்த வார்த்தைகளை பேசுவோம், பிரியமான வார்த்தைகளை பேசுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வேதவசனத்தை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம்.